மெட்டா லீட் ஃபார்ம் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது, அந்த ஃபார்ம் ஓப்பன் பண்ணிட்டு சப்மிட் பண்ணாதவங்கள எப்படி ரெக்கார்ட் பண்றது? அப்படின்றத லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். இப்போ அவங்கள எப்படி ரீடார்கெட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஆட்ஸ் மேனேஜர்க்குள்ள போயிட்டு கிளிக் ஆன் கிரியேட், லீட்ஸ், கன்டின்யூ. எப்பவும் போல மேனுவல் லீட்ஸ் கேம்பெயினை செலக்ட் பண்ணுங்க. அதில தான் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். கன்டின்யூ. நேம் ஆஸ் யூஷுவல் நீங்க எதுனாலும் கொடுத்துக்கலாம். அண்ட் ஆட் பட்ஜெட் நீங்க லைக் ஆஸ் யூஷுவல் நீங்க செட் பண்ணிக்கலாம். இதில இன்ஸ்டன்ட் ஃபார்ம் சூஸ் ஆகியிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஆட் செட்லேயும் உங்களுக்கு வேணுன்ற நேமை கொடுத்துக்கலாம் அண்ட் இன்ஸ்டன்ட் ஃபார்ம் செலக்ட் ஆகியிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஐ ஆல்வேஸ் செலக்ட் மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் லீட்ஸ். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் இருக்கட்டும். அண்ட் இங்கே போயிட்டு ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் கொடுத்துட்டு யூஸ் ஒரிஜினல் ஆடியன்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே தான் நீங்கள் உங்களோட கஸ்டம் ஆடியன்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம லீட் ஃபார்மை ஓப்பன் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணாதவங்கள ரெக்கார்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருந்தோம். அவங்கள ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ அவங்கள இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா இவங்கள ஆஸ் யூஷுவல் மற்ற செட்டப்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இங்கேருந்து நீங்கள் ரீடார்கெட்டிங் பண்ணிக்கலாம். மற்ற செட்டப் எல்லாமே சேம் தான். நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்களோட வீடியோவோ இமேஜோ ஆட் பண்ணிட்டு ப்ரைமரி டெக்ஸ்ட், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் கேம்பெயின் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இதில் ஒரே விஷயம் நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம்னா ஆடியன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறோம், அதை கஸ்டம் ஆடியன்ஸில் போய் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிஞ்சுக்க எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.